வச்சுக் கொள்ளுங்கள். விஜய் கட்சியில பிரதானமாக அறியப்பட்ட அத்தனை பேரும் கடைசியாக சட்டமன்றத்துக்கு போனது செங்கோட்டையுடைய வரலாறா இருக்கும். அதோட முடிச்சு. இனி சட்டமன்றத்துக்கு செங்கோட்டை போறதுல 3வது இடம் செங்கோட்டை வந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்னுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி, கெபாசிட்டி, யூனிவர்சிட்டி, மெட்டாசிட்டி இதையெல்லாம் பார்த்து எனக்கு அவங்க ஒரு ஆடம்பரமான தடபுடலான வரவேற்புகள் கொடுக்கலாம், நடக்கலாம். என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. ஆனா குழந்தைகளுடைய மனநிலையை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. அதை ஒரு தகப்பனாக நான் பதிவு செய்யறேன். உங்க வீட்டுல விஜயை ரசிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தா அந்த மே 4ஆம் தேதி தயவு செய்து சுற்றுலாக்கெல்லாம் கூட்டு போயிருங்க. இல்ல பார்க்கு கூட்டு போங்க. எவ்வளவு அக்கிரடா சொல்றாரு பாருங்க. இவரு சாப்பிடறதுலாம் இல்லங்க, 3 வேளையுமே அரசியல கரைச்சு அப்படியே குடிச்சிருவாரு. அதனாலதான் இவ்வளவு தெல்மணியா பேசுறாரு பாருங்க. இவர் சொன்னது எல்லாமே அப்படி நடந்துச்சுதானே? ஆமாங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க, தமிழ் சமுதாயத்து மேலயும் நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குழந்தைங்க மேலயும் எவ்வளவு ஒரு அக்கறை. இவங்க எல்லாம் தோத்து போயிடுவாங்க, நம்ம வீட்டு குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சாங்க. ஆனா நம்ம யாராவது யோசிச்சோமா அவங்களை பத்தி? முட்டை வாங்கிடுவாங்களே, இந்த முட்டையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? இவங்களை சார்ந்த அந்த எண்ணிக்கையில இருக்க மிச்சம் இருக்க 3.25% மூளை வாங்கி போய் சுத்துறாங்களே, இவங்க இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கல பாத்தீங்களா? இதுதாங்க அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்க வித்தியாசம். அவங்க எது பண்ணாலும் நம்ம நல்லது தான் பண்ணுவாங்க. அவங்க பேசுறது எல்லாம் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி ஒழிஞ்சு நம்மளோட நல்லதுக்காக தான் இருக்கும். அதனால யாரும் அவங்கள சபிக்காதீங்க, திட்டாதீங்க. அவங்கள பாக்குற நேரம்னா முட்டை 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 முட்டைன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கு.